Hello friends, I'm Pratibha, self-trained narcissistic abuse recovery life coach. Narcissistic abuse பற்றின கன்ஃபியூஷன்ஸையும் டவுட்ஸையும் கிளாரிஃபை பண்ணிக்கிறதுக்காகவும் ஹீலிங்காகவும் என்கிட்ட பெய்ட் செஷன் அட்டன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நச்சுகள் விக்டிம்ஸ் கிட்ட அன்பையும் வெறுப்பையும் மாறி மாறி காட்டுவாங்க. விக்டிம்ஸை கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. அவங்க நம்மளை வெறுக்கிற அளவுக்கு நம்மக்கிட்ட தான் ஏதோ குறை இருக்குதுன்னு சொல்லி விக்டிம்ஸையே நம்ப வைப்பாங்க. நம்மளை சரி பண்ணிக்கிட்டால் எல்லாம் சரியாயிடுங்கிற ஒரு ஃபால்ஸ் ஹோப்பை கொடுப்பாங்க. அன்புக்காக ஏங்க வைப்பாங்க. ஒரு நாள் தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க, அடுத்த நாளே காலை வாரி விட்டு வேடிக்கை பார்ப்பாங்க. ஒரு நாள் சிரிக்க வச்சுட்டு பல நாள் அழ வைப்பாங்க. இவங்க நல்லவங்களா இல்லை கெட்டவங்களான்னு ஒரு முடிவுக்கு வர முடியாத அளவுக்கு நச்சுகள் குழப்பிக்கிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி நிலையில்லாத ஒரு ரிலேஷன்ஷிப்பில் வாழ்ந்துட்டு இருக்கிற விக்டிம்ஸ்க்கு எது சரி எது தப்பு, உண்மை எது பொய் எதுங்கிற வித்தியாசமே தெரியாத அளவுக்கு அவங்களோட காக்னிஷன் செதஞ்சு போயிடும். ஒரு கட்டத்துக்கு மேலே நச்சுகள் விக்டிமை கண்ட்ரோல் பண்ண வேண்டிய அவசியமே இருக்காது. விக்டிமோட மூளை நச்சுகளுக்கு சாதகமாக யோசிக்க ஆரம்பிச்சிடும். உங்களில் நிறைய பேர் இப்படி ஒரு மென்டல் ட்ராப்பில் தான் சிக்கி இருப்பீங்க. அதாவது உங்கள் மூளைக்குள்ளே நீங்களே ட்ராப் ஆகி இருப்பீங்க. இந்த டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பில் வாழறத ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுவீங்க. விக்டிமாக இருக்கிறது உங்களோட ஐடென்டிட்டியாக மாறிடும். அப்யூஸை சகிச்சுக்கிட்டு வாழறது பெரிய சக்ஸஸாக தெரியும். அதையே ஒரு அச்சீவ்மெண்ட்டாக பார்ப்பீங்க. விக்டிமாக இருக்கிறத ஒரு வேர்த்தியான விஷயமாக ஃபீல் பண்ணுவீங்க, பெருமையாக ஃபீல் பண்ணுவீங்க, லைஃபோட வேலிடேஷனாக ஃபீல் பண்ணுவீங்க. அடித்ததுக்கப்புறம் அணைக்கவும் செய்கிறாங்கல்ல, திட்டினதுக்கப்புறம் அன்பாகவும் பேசுகிறாங்கல்லன்னு சொல்லி அந்த அப்யூஸை ரொமான்டிசைஸ் பண்ணுவீங்க. இந்த லைஃப்பில் நல்லது கெட்டது ரெண்டுமே கலந்துருக்கு, ஸோ இதை அக்செப்ட் பண்ணிவிட்டு வாழறது தான் நல்லதுன்னு சொல்லி ஜஸ்டிஃபை பண்ணுவீங்க. குடும்பம் உடையாமல் இருக்கிறதுக்காக நீங்கள் தியாகம் பண்ணுறதா நினச்சிப்பீங்க. அப்யூசர்கிட்ட இருந்து கிடைக்கிற சின்ன சின்ன பெனிஃபிட்ஸ் எல்லாம் ரொம்ப பெரிய விஷயமாக தெரியும். கிடைச்சதை ஏற்றுக்கிட்டு அதுக்கு நன்றியோடு இருக்கணும்னு நினைப்பீங்க. இவங்களோட வாழறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நிம்மதியே இல்லைன்னு யோசித்து வெளியே போனாலும் லைஃப் ஈஸியாக இருக்க போகிறதில்ல. இந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டு வெளியே போகிறதுனால நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். அதுக்கு பதிலாக இந்த லைஃப்பை அப்படியே கண்டினியூ பண்ணிவிட்டு இதில் இருக்கிற பிரச்சனையை எப்படியாச்சும் டீல் பண்ணிக்கலாம். வெளியே போய் பெரிய பிரச்சனையில் மாட்டி அவஸ்தைப்படுறத விட உள்ளே இருந்து இருக்கிற பிரச்சனையை சமாளிக்கிறது தான் புத்திசாலித்தனம்னு யோசிப்பீங்க. தெரியாத தேவதைக்கு தெரிஞ்ச பிசாசு மேலுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி பழகாத சொர்க்கத்தை விட பழகின இந்த நரகம் எவ்வளவோ மேல்னு ஃபீல் பண்ணுவீங்க. சுதந்திரமான வாழ்க்கையை சூஸ் பண்ணுறதுல இருக்கிற ரிஸ்க்கை விட நச்சுகள் கூட வாழறதுல இருக்கிற ரிஸ்க்கு ரொம்ப ரொம்ப கம்மின்னு யோசிப்பீங்க. இந்த லைஃப்பை அப்படியே அக்செப்ட் பண்ணிவிட்டு வாழற பக்குவத்துக்கு வந்துடுவீங்க. ஆனால் இது எதுவுமே உண்மை கிடையாது. இதெல்லாம் நார்சிசிஸ்டிக் அப்யூஸோட சைடு எஃபெக்ட்ஸ், இம்பேக்ட்ஸ். நார்சிசிஸ்டிக் அப்யூஸில் வாழறதோட அந்த தாக்கத்தால் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட வாய்ஸ், ரூல்ஸ், பனிஷ்மெண்ட், ஸ்ட்ராட்டஜிஸ் இது எல்லாமே உங்களுக்குள்ளே இன்ஸ்டால் ஆகிடும். எக்ஸ்டர்னலாக இருந்த அப்யூஸ் இன்டர்னலைஸ் ஆகிடும். இந்த இன்ஸ்டலேஷன் ப்ராசஸில் அவங்களோட கண்ணோட்டத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களோட கண்ணோட்டமும் பர்ஃபெக்டாக அலைன் ஆகிடும். இதுக்கு மேலே நார்சிசிஸ்ட் உங்களை மேனிப்புலேட் பண்ணி ஆப்ரேட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. நார்சிசிஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உங்களை செல்ஃபாக ஆப்ரேட் பண்ணிப்பீங்க. நீங்கள் இப்படி ஒரு மென்டல் ஸ்டேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் நார்சிசிஸ்ட் உங்களை கண்ட்ரோல் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. உங்களோட செல்ஃப் டவுட்ஸே உங்களை கண்ட்ரோல் பண்ணும். நார்சிசிஸ்ட் உங்களை கிரிட்டிசைஸ் பண்ணுறதுக்கு பதிலாக உங்களை நீங்களே கிரிட்டிசைஸ் பண்ணிப்பீங்க. உங்கள் இமோஷன்ஸை நீங்களே கேஸ்லைட் பண்ணிப்பீங்க, செல்ஃப் ப்ளேம் பண்ணிப்பீங்க, ஃபுல்லாக ஒரு செல்ஃப் அப்யூஸ் மோடில் இருப்பீங்க. நார்சிசிஸ்ட் உங்களை என்னெல்லாம் பண்ணணும்னு நினச்சாங்களோ அதையெல்லாம் உங்களுக்கு நீங்களே பண்ணிப்பீங்க. நார்சிசிஸ்ட்டுக்கு தேவைப்படுற அத்தனை சப்ளையும் நீங்களாகவே கொடுப்பீங்க. உங்களோட மூளையவே உங்களுக்கு எதிரான ஒரு வலையாக யூஸ் பண்ணி உங்களை அதுக்குள்ளே ட்ராப் பண்ணிவிட்டு நச்சுகள் தள்ளி நின்று வேடிக்கை பார்ப்பாங்க. உங்களை நீங்களே அழிச்சிக்கிறத பார்த்து என்ஜாய் பண்ணுவாங்க.
இந்த ட்ராப்லேருந்து நீங்கள் வெளியே வரணும்னா அதுக்கு முதல்ல நச்சுகள் உங்களை என்ன பண்ணி வச்சுருக்காங்க, என்னவா மாற்றி வச்சுருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கணும். இந்த யோசனைகள் எதுவுமே உங்களோடது இல்லை அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். நீங்கள் எதை கம்ஃபர்ட் ஜோனாக நினச்சி வாழ்ந்துட்டுருக்கீங்களோ அந்த கம்ஃபர்ட் ஜோன் ஆக்சுவலி உங்களை கொஞ்சம் கொஞ்சமாக சிதைச்சிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற அந்த ரியாலிட்டியையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். இதையெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு இந்த செல்ஃப் ட்ராப்லேருந்து வெளியே வர்றதுக்காக என்கிட்ட பெய்ட் செஷன் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். பத்திரமா இருங்க, பாதுகாப்பாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.